தினமும் கூட்டு குழம்பு கறின்னு விதவிதமாக செஞ்சு கஷ்டப்படுறதுக்கு இஞ்சியில் இதை மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்க. ஒரு தட்டு சோறு என்னங்க, 2 தட்டு சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களே இதை நல்லா உருட்டி உருட்டி சாப்பிட்றது பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருக்குங்க. நம்மளும் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு நாள் நம்ம இதை செஞ்சு பழகிட்டோன்னா கண்டிப்பாக இஞ்சி வாங்கும் போதெல்லாம் இதே தான் செய்வோம். நம்ம இஞ்சியை பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடில் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்முடைய உடம்பில் உடல் எடை அதிகமாக இருக்குது, நமக்கு தொப்பை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம இஞ்சியை நம்ம சாப்பாட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஊற விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே ஊற போட்டோம் அப்படின்னா இது நல்லா நமக்கு ஊறி கிடச்சிடும். அப்படியே இது நல்லா ஊறி இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே தோல் சீவி வச்சுருக்கக்கூடிய இஞ்சியை கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளால் எவ்வளோ தூரம் சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுலையும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை சரியான முறையில் செரிமானம் பண்ணுறதுக்கு இஞ்சியை விட்ட வேறு எதுவுமே சிறந்தது இல்லை அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த இஞ்சியை இதில் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ சேர்த்துருக்கக்கூடிய இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் தான். உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டோம் அப்படின்னா நம்ம ஊற்றிருக்கக்கூடிய இந்த எண்ணெயிலேயே இந்த இஞ்சி நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா கூட வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா எண்ணெயில் இந்த இஞ்சியெல்லாம் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் கட் பண்ணி போட்டு வறுத்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நமக்கு. அதே சமயத்தில் எண்ணெயும் குறைவாக நம்ம ஊற்றினா போதும். இதை நாம் செஞ்சு எடுக்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது. வேறு எந்த சைடிஷும் நமக்கு செய்கிறதுக்கு அவசியமே கிடையாதுங்க. இதை மட்டுமே வச்சு நம்ம நிறைய சாப்பாடு அள்ளி அள்ளி சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இஞ்சி இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருக்குறோம். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் கூட அதில் தான் இருக்குது. இஞ்சி நமக்கு நல்லாவே வறுந்து கிடச்சிருக்குதுங்க. நம்ம பார்க்கும்போது இஞ்சியோட கலர் எந்த அளவுக்கு நல்லா சேஞ்சாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இஞ்சியோட கலர் நல்லா சேஞ்சாக இருக்கணும். கொஞ்சம் டார்க் கலரில் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த இஞ்சியை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வைக்கணும். இப்போ நம்ம அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயோ அல்லது இந்த மாதிரி சீவி வச்சுருக்கக்கூடிய தேங்காயோ எடுத்து போட்டுக்கலாம். இதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே கடாய் கொஞ்சம் சூடாக இருக்கிறதால இது சீக்கிரமாக வறுந்துடும். இஞ்சி அளவுக்கு இந்த தேங்காயும் ரொம்ப கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் சூடானா போதுங்க. நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தேங்காய் தீஞ்சு போயிடும். நம்ம அந்த அளவுக்கெல்லாம் விடக்கூடாது. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூனுக்கு தனியாத்தூளும் 1 ஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷத்துலேயே நம்ம இந்த கடாயிலேருந்து மொத்தத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கணும். இல்லைன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா எல்லாம் சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். கடாய் நல்லா சூடாக இருக்கிறதால நான் போட்டுட்டு 1 நிமிஷத்துலேயே எடுத்துட்டேன் வெளியே. கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தேங்காயை துருவி போடலை, சீவி தான் போட்டிருக்கிறேன். அதனால் இது நல்லா அரையணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு முறை நல்லா சுற்றி எடுக்கலாம். இப்போ ஓரளவு அரைஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 2-3 ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம முதல்லையே இஞ்சியை வறுத்தெடுத்தோம் இல்லைங்களா, அப்போவே வீடு ஃபுல்லாக செம்மையாக கமகமான வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு முறை உங்கள் கையால் இதை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள். அவங்க அடுத்த முறை உங்ககிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.
அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சுவையாக இருக்குங்க இது. வேறு எந்த குழம்பும் நமக்கு தேவையும் கிடையாது. அதே மாதிரி நாம் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் என்ன 3 மாதம் ஆனால் கூட கெட்டு போகவும் செய்யாதுங்க. இப்போது இந்த எண்ணெயிலேயே 4-5 முறை இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பெரட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைமில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா புளி, அந்த புளியை இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த புளி தண்ணியை மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க. புளி நம்ம அதிகமாக நம்ம உடம்புல சேர்க்கவே கூடாது. புளி நம்ம சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சேர்க்கக்கூடிய பொருள் தான். அது நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம புளியும் உப்பும் கம்மியாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் புளி நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம இன்னொன்று சேர்த்துக்கலாங்க. வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கக்கூடிய இஞ்சி பார்த்திங்கன்னா பயங்கரமான காட்டமாக இருக்கும். ஒரு இஞ்சியை நம்மளால் பச்சையாக கடிக்க கூட முடியாது, செம்ம காட்டமாக இருக்கும் இல்லைங்களா. அந்த காட்டத்தை குறைக்கிறதுக்காக தான் நம்ம புளியே சேர்த்துக்கிறோம். அதிகப்படியான புளியையும் உப்பையும் நம்ம சேர்க்கறது நல்லது கிடையாது. அதுக்காக தான் நம்ம இந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறோம். வெல்லம் சேர்க்கறதால இஞ்சியோட காட்டம் கம்மியாகும், அதே சமயத்தில் இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இதை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் புளி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கலைங்க, இந்த டேஸ்ட் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உப்பு காரம் கூட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. நிறைய பேருக்கு சாப்பிடும்போது அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கிறது பிடிக்காது. நாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய வெல்லம் அவ்வளோவெல்லாம் இனிப்பு தன்மையாக கொடுக்காது, சின்ன ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெல்லத்தை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக புளியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நாம் இப்போ செஞ்சுருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 3 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட முடியும். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கெட்டு போகாது. ஆனால் வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம சாப்பிட்ட டேஸ்ட்டுக்கும் 1 வாரம் கழித்து சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லை அப்படின்னா 1 வாரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. கண்டிப்பாக இஞ்சி வாங்குனீங்கன்னா இந்த ரெசிப்பியை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். 100% நீங்கள் நம்பி இதை சமைச்சு சாப்பிட்லாம். இதை சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களையே பாராட்டுவாங்க. இது எப்படி செஞ்சீங்கன்னு உங்ககிட்டயே கேட்பாங்க. வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இஞ்சி வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.